வணக்கம் நண்பர்களே. வணக்கம்டா அஜித். வணக்கம்டா நாராயணா. வணக்கம் வணக்கம் இந்த வணக்கம். வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வருடத்துல நம்ம நொந்து வெந்து வந்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். தியேட்டரில் பார்த்து அது ஒரு நெறைய படம் இருக்கு. எல்லா படத்தையும் ஒரே வீடியோல பார்க்க முடியாது. ஏன்னா, எல்லா படத்தையும் நாங்க பண்ணா நீங்க இந்த வீடியோவ பார்க்க மாட்டீங்க. அதனால ஒரு 5 படம் மட்டும் பார்க்கலான்னு வந்திருக்கோம். என்னடா வீடியோக்குள்ள போயிடலாமாடா அஜித், நாராயணன்? கண்டிப்பா கண்டிப்பா போயிடலாம்டா. இதுல ஃபர்ஸ்ட் படம் வந்து கில்லர் கேப்டன் மில்லர். அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி அப்படியே சொல்லிடுங்கடா அஜித். நீ சொல்ற அஜித். கேப்டன் மில்லர் வந்து இந்த வருஷத்துடைய எனக்கு தெரிஞ்சு பொங்கலுக்கு வந்த ஒரு முக்கியமான படம். 3 படத்தோட இந்த படத்தை தான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க எல்லாருமே. ஏன்னா வந்து அது கெட்டப்பு, அந்த இதுவே அந்த மேக்கிங்கே வேற மாதிரி இருக்கும்னு நம்ம நினைச்சு போயிருந்தோம் அந்த படத்துக்கெல்லாம். ஆனா எனக்கு வந்து அது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பேடா தான் ஃபீல் ஆச்சு. படத்துல ஜிவி தான் படத்தை ஹோல்ட் பண்ணிருக்காரு அவசரமா. மத்த யாருமே ஒரு சுத்தமா கிடையாது. இன்க்ளூடிங் தனுஷ் தான் இருக்கிறதுலே வந்து ஒரு படத்தை தூக்கி நிறுத்துவான். அதே தனுஷ் தான் அந்த படத்தை என்னடா இது படம் அதுன்ற மாதிரியும் இருக்கும். எனக்கு அந்த மாதிரிதான் படம் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி என்னடான்னு பாத்துருக்கும் போது கடைசியில வந்து அது சொதப்பிட்டாங்க அப்படியே படத்தையே. சுத்தமா அந்த படமே அதுல கிரிஞ்சா மாறிடுச்சு அந்த படமே கடைசியில. என்னடா இது ஏதோ ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க, கடைசியில பார்த்தா அந்த சிலை வந்து தனுஷ் தான்ற மாதிரி எதையோ நோக்கி படம் போயிடுச்சு கடைசியில. எனக்கு சுத்தமா அந்த படம் ஒர்க் அவுட்டே ஆகல. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் என் ஒப்பீனியன் இந்த படத்துல. என்ன பொறுத்த வரைக்கும் அதனால வந்து அஜித்துக்கு வந்து இது டிசப்பாயின்மெண்டான மூவி சொல்ல நாராயணா. சாரி டு இன்டரப்ட். என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அதேதான். அவங்க சாணிக் ஆயுதம் பார்த்துட்டு இவன் படத்துக்கு போனோம். அந்த பார்த்துட்டு போய் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் ராவா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும், ரத்தம் தெறிக்க செமையா இருக்கும்னு நினைச்சா கடைசியில பார்த்தா நம்ம தான் தெரிச்சு வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்லோ, ஒரு மாதிரி கனெக்டே ஆகல. பிரியங்கா மோகன் வேற அதுக்கு மேல குழந்தை மாதிரி கூட்டு வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு கூட்டு வந்து போராட்டம் பண்ணுமா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. தனுஷ் வேற வந்து ஒரு பெரிய ஹீரோ மாதிரி காட்டுறாங்க, மம்பட்டியா ஸ்டைல்ல காட்டுறாங்க அவரை. அவர் வந்து சேசிங்க அது இதுன்னு வாங்க, எல்லாரையும் சுடுவாங்க, அவர் மேல மட்டும் புல்லட்டே படாது. இத்தனைக்கும் அவர் கண்ணுக்கு நேரா தான் பண்ணி ஓட்டிட்டு போவாரு. எனக்கு அதெல்லாம் சிரிப்பா இருந்துச்சு, என்னடா இது அப்படின்ற மாதிரி. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், கொஞ்சம் விறுவிறுப்பா எடுத்துட்டு போயிருக்கலாம் கதைய அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதுலயே வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பத்தி காட்டியிருப்பாங்க, ஆனா அதுவுமே கனெக்ட் ஆகல. அதுவுமே அது கதை எங்கெங்கயோ போகும்ல, அதனால நம்மளுக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆகல. ரொம்ப ஸ்லோ படம். அது ரொம்ப எதிர்பார்த்து போனது, அடிச்சு புடிச்சு போய் பார்த்தது வேர்த்துட்டேன். அதேதான் எனக்கும். என்னன்னா படத்துல வந்து ஒரு கன்வின்சிங்கான சீனும் கிடையாது, ஒரு நல்ல கேரக்டரைசேஷனும் கிடையாது. சரி நடிப்பு நல்லா இருக்கான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. எதுவுமே வந்து படத்துல வந்து நமக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே எனக்கு தரவே இல்லை. ஒரு படம் வந்து நம்ம வந்து ஓகேன்னு சொல்லி, ஒரு சில படம்லாம் நம்ம நல்லா இல்லைனாலும் உட்காந்து பாக்குற அளவுக்கு இருக்கும். எனக்கு இந்த படத்தை உட்காந்து பார்க்கவே முடியல. செம கடுப்பாச்சு, இரிட்டேட் ஆச்சு. அஜித் சொல்ற மாதிரி ஜிவியோட போர்ஷன் மட்டும்தான் நல்லா பண்ண மாதிரி இருந்தது. ஒரு சில படங்களை வந்து இந்த கலைநயமான படம் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில கொண்டு வருவாங்க. அதாவது இந்த கொட்டுக்காளி, இது அவார்டுக்கு, நேஷனல் அவார்டுக்கு இல்ல ஆஸ்கர் அவார்டுக்கு அனுப்புற மாதிரியான படம், அந்த மாதிரியான ஒரு இதுவாவது ரூட்டடா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதாவது என்டர்டைன்மெண்ட் இல்லைனாலும் அந்த கதைக்கு எந்த அளவுக்கு உண்மையா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்ற மாதிரியான போர்ட்ரே தான் பண்ணியிருந்தாங்க. அருண் மாதேஸ்வரன்லாம் சொல்லியிருந்தான், நாங்க வந்து காம்ப்ரமைஸே ஆகல, எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸே ஆகாம எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகாம எடுத்த மாதிரியே தெரியவே இல்லை. சீன்லாம் வந்துட்டு வேணும்னே தனுஷை பில்டப் பண்றதுக்காகவே எல்லா சீனுமே வச்ச மாதிரி இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப இரிட்டேட்டா இருந்தது. ஏதோ கடைசியில அந்த 3 பேரும் வரது மட்டும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபாரின் பிரிட்டிஷ் ஆள் ஒருத்தனை வந்து தீயில தள்ளுற சீனும் ஒன்று நல்லா இருக்கும். அதை தவிர படத்துல ஒரு நல்ல சீனே கிடையாது. ஒன்னு சீனுமே வலுவாகவும் இருக்காது, ஒரு கேரக்டர் ஆர்க்கே நல்லாவே இருக்காது. அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரியமான டிசப்பாயின்மெண்ட். இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட லால் சலாம் படம். சொல்ல நாராயணா, லால் சலாம் படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? லால் சலாம் பத்தி சொல்லணும்னா அவருக்கு ஒரு பெரிய சலாம் தான் போடணும். படத்தை எடுத்துட்டு ஹார்ட் டிஸ்க் தொலைச்சிட்டாங்க டக்குன்னு. சூப்பர் சூப்பர். படத்தெல்லாம் விட அதுதான் நல்லா இருந்துச்சு. படம் எங்க பாக்குற மாதிரியா இருந்துச்சு. ஏதோ ரஜினியை வச்சு படத்தை வந்து பப்ளிசிட்டி பண்ணணும்ட்டு ஒரு கேரக்டர் போட்ட மாதிரி ரஜினியை போட்டு
அவரும் எங்க பர்ஃபார்ம் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஆடியோ லான்ச் எல்லாம் பெருசா பேசுனாங்க, இது தேவையான டாபிக் எல்லாம் பேசி ஏதோ பேசுனாங்க. நான் கூட சரி இந்த அளவுக்கு பேசுறாங்க, ஏதோ நல்லா எடுத்திருக்காங்க போல இருந்திருக்கும்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. கிரிக்கெட் பேஸ் பண்ணி எடுத்தாங்க, நல்லா கனெக்ட் ஆகுன்னு பார்த்தா அப்படியும் கனெக்ட் ஆகல. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அந்த படத்தை பத்தி. இப்ப வந்து ஆர்டிஸ்ட் கிடைச்சிடுச்சுன்றாங்க, அது அதுக்கு மேல பெரிய ட்விஸ்டா இருக்கு படம். படத்தை விட வெளியில நடந்த விஷயம் தான் நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட். எல்லாரும் வந்து இந்த படம் வந்ததுக்கு அப்புறமேட்டா அவங்களுடைய ஃபேவரட்டா இந்த படம் இருக்கும், எல்லாரும் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டர் ஸ்பீச், அது ஆடியோ லான்ச், அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இவங்க வந்து என்னன்னா படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் போகும்போது படத்துல ஹீரோவே யாருன்னே கடைசி வரைக்குமே நமக்கு தெரியாது படத்துல. இதுல கடைசியில இவங்க எல்லாம் ஒரு கிரிஞ்சு பண்றன்ற பேர்ல நம்மளதான் போட்டு சாவடிச்சுட்டு இருப்பாங்க. படம் வந்து எதை நோக்கி போகுதுன்னே நமக்கும் தெரியாது, படம் எப்படி முடியுதுன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் லால் சலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை எடுக்காமே விட்டு இருந்தா ரஜினிக்காச்சும் ஏதாவது ஒரு மார்க்கெட்டாவது இருந்திருக்கும். ரஜினி, அதாவது நாராயணன் சொல்ற மாதிரி ரஜினி பேரை யூஸ் பண்ணி படத்தை பப்ளிசிட்டி பண்ண ட்ரை பண்ணாங்க. அது அநியாயத்துக்குன்னு ரஜினியோட இதுல இந்த அளவுக்கு மோசமான ஒரு படம் பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி வந்துருச்சு இந்த படம். அதாவது என்ன பிரச்சனைனா, படம் வந்து கிரிக்கெட் சம்பந்தப்பட்டமான படம். கிரிக்கெட் மட்டும் இல்ல, கிரிக்கெட்டும் ரிலீஜியனும் சம்பந்தப்பட்ட படம். அதுக்கு அவங்க இதை நம்பி அதை நம்பி மட்டுமே எடுத்திருந்தா படம் நல்லா வந்திருக்கும். ஆனா அதுல வந்து நான் வந்து மசாலா மாதிரி ரஜினியை உள்ள கொண்டு வரேன், ரஜினியை வச்சு ப்ரொமோட் பண்றேன் அப்படின்ற மாதிரி படத்தை கொண்டு போய் அதுக்கும் ஒழுங்கா எடுக்காம, இதுக்கும் ஒழுங்கா எடுக்காம, கிரிக்கெட்டையும் ஒழுங்கா எடுக்காம, ரிலீஜனையும் ஒழுங்கா எடுக்காம, எல்லாத்துலயும் அங்கங்க கை வச்சு விட்டதுனாலதான் இந்த படத்தோட பிரச்சனையுமே. ஒரு லவ் ட்ராக்கும் நல்லா இருக்காது, கிரிக்கெட் போர்ஷன்ஸும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்க மாட்டாங்க. சரி, ரிலீஜியனை பத்தி எவ்வளவோ படம் பார்த்தாச்சு, ரிலீஜியன் படம்லாம், அதுவும் ஒழுங்கா இருக்காது. சரி, ரஜினியாவது நல்லா ஸ்டைலா ஏதாவது பண்றாங்கன்னு பார்த்தா அவரோட ஆக்டிங்கும் இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜா இருக்கும். ஸோ அதனால இந்த படம் வந்து நம்மளோட டிசப்பாயின்மெண்ட் லிஸ்ட்ல இந்த படமும் இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்து ஹரி படம், ரத்னம். சொல்ற அஜித், நீ தான் இந்த படத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஹரி வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்காரு, என்னன்னா எப்படியாச்சும் நாங்களும் ஃபீல்ட்ல இருக்கோம், நாங்களும் பெரிய ஆள் தான் அப்படின்றத ரொம்ப நாளாவே தெரியப்படுத்த நினைச்சிட்டு இருக்காரு. அவரு என்னன்னா அந்த டைம்ல எல்லாம் ஒரு சாமி, ஆறு, அப்படியே வந்தோன்னா இப்ப ரீசெண்டா வந்த சிங்கம் 2 இதெல்லாம் வச்சு நானும் ஒரு ஆளுன்னு நிரூபிக்கிறதுக்காக சாமி ஸ்கொயர் எடுத்தாரு. என்ன நினைச்சு எடுத்தாரோ அது ஒரு ஃபிளாப். அப்படியே அதுல இருந்து நான் இனிமே பாசமா எடுக்க போறேன்னு அருண் விஜய் அவங்க மச்சானை வச்சு ஒரு படம் பண்ணாரு, அதுவும் ஃபிளாப். சரி, இது எதுவும் நமக்கு செட் ஆகுது, நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம், தாமிரபரணி கூட்டணி நம்ம விஷால் கூட வச்சுப்போம்னு சொல்லிட்டு ரத்தனத்துல கை வச்சாரு. என்ன நேரத்துல கை வச்சாருன்னு தெரியல. படத்துல பாசம் இருக்கா, இல்ல எமோஷன் இருக்கா, இல்லைன்னா ஒரு தனிமன ஒரு மாஸ் ஃபைட் இருக்கானே தெரியாது. அதாவது இப்படியும் ஒரு ஆளால படம் எடுக்க முடியுமா, இருந்தாலும் மார்க்கெட்டை விட்டு போறதே பெட்ரு அப்படின்ற மாதிரி. அதாவது நமக்கு தெரியும் இவங்க எல்லாம் ஃபீல்ட் அவுட், இதுக்கப்புறம்லாம் இவங்க இருக்கிறதே வேஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு படம் பண்ணிட்டாரு. அதுவும் சொல்ல போனா அந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கடைசி கிளைமேக்ஸ் போற ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு சீன் ஒண்ணு, ஒரு சின்ன ஒரு சீன். என்ன சீன் வரும்னா, அவர் வந்து வெளியில போவாரு, அம்மா உங்க கையால ஒரு சாப்பாடு கொடுமான்னு சொல்லிட்டு அவர் அழுதுட்டு அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு அவரோட ஷாலை பிடிச்சி தொடச்சிட்டு அழுதுட்டு போவாரு பாரு விஷாலு. ஆர் சாமி ஒன்னதான் தேடின்னு இருக்காங்க எல்லாரும் மாதிரி இருந்தது அந்த படம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டி அந்த படத்தை பத்தி யாரும் பேசவே இல்லை. என்னன்னா அந்த படத்தை பேசல, நல்லா இருக்கும் ஒரு வேலை, எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களா ஹரியன் போய் பார்த்தாதான் தெரியுது. ஐயோ அப்பா, வேஸ்ட், சுத்த வேஸ்ட் படமே அது. ஒரு சல்லி பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது அந்த படம். ஹரி வந்து எனக்கு தெரிஞ்சு சூர்யாவை நம்பி அருவா வேற பார்த்துருக்கேன். தயவு செஞ்சு சூர்யாவுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு நீங்க இதுக்கப்புறம் தப்பித்தவரை கூட ஹரி பக்கம் திரும்பிடாதீங்க. அதான் என்னுடைய பர்சனல் இது. சூர்யாவோட சூர்யா பத்தி சொல்லி ஆகணும். ஹரியோட பழைய ஃபார்முலாவே வந்து இப்போ ஒர்க் ஆகாது கரெக்டா எடுத்தாலே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எப்படி சொல்லணும்னா, சாமி, ஆறு, சிங்கம்னாலே இப்ப வந்தாலுமே அப்போ ஆன ஹிட் அளவுக்கு இப்ப ஹிட் ஆகாது. ஏன்னா இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லா பரிமாற்றம் ஆயிட்டாங்க, அந்த மாதிரி படங்களை பார்க்க மாட்டாங்க. அப்படின்றப்போ
அதையே ஒழுங்கா எடுக்காம தப்பு தப்பா எடுத்தா என்ன நடக்கும்? இப்படிதான் டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். நீ சொல்ற மாதிரி ஒரு 100 பேரை அடிக்கிற சீனு, அதுக்கு முன்னாடி ஒரு சென்டிமெண்ட் சீனு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கடுப்பாவே இருந்தது. ஏதோ புதுசு புதுசா ட்ரை பண்ணுன்னு சொல்லி பிரியா பவானி சங்கரை வந்து ஹீரோயின் மாதிரி காமிச்சு, அது ஏதோ ட்விஸ்ட்ன்னு சொல்லி ஏதோ பிளாஷ்பேக்ல கொண்டு வந்து போட்டு குழப்பி கடுப்பா இருந்தது இந்த படம் அம்மா பார்க்கவே. அம்மா அதெல்லாம் அவங்க ரொம்ப அம்மா அம்மா இதெல்லாம் வணக்கம் அம்மா. இதெல்லாம் ரிவீல் பண்ணாத. இதெல்லாம் வந்து இது ஸ்பாயிலர். ஐயோ யார பாத்துருவாங்கன்னு சொல்றீங்களா அந்த படத்தை வேற? சூப்பர் சூப்பர். நாராயணா நீ சொல்ல நாராயணா ரத்னம் படம் பத்தி. ரத்னம் என்ன அது, ரத்தம் தான் ஒரு நமக்கு பார்த்தா படமா அது அது எப்படி சொல்றது, அந்த ஸ்கிரீன் பிளேவே வந்து ஹரியோட படம் மாதிரி இல்ல. ஹரி வந்து பழைய படம் எல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஸ்கிரீன் பிளே வேகமா போனாலுமே வந்து நல்லா கனெக்ட் ஆகும். ஒரு சீனுக்கு இன்னும் சீனுக்குமே கனெக்ட் இருக்கும். இதுல வந்து ஒரு மாதிரி சீரியலையே படமா எடுத்து இந்தாப்பா 3 மணி நேரம் சீரியல் எடுத்துட்டேன், இது எடுத்து படமா கொடுப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி கனெக்டே அவ்வளவு ஒரு மாதிரி எரிச்சலா இருந்துச்சு. இது வேற அதுக்கு மேல விஷால், இதெல்லாம் ஹரிய சொல்றீங்க, விஷால் என்னதான் நடிக்கிறானே தெரியல. எப்பா கொலை பண்ணிருப்பான் நடிக்கிறேன்ட்டு. ஒரு எதுவுமே நல்லா இருக்கு. சும்மா வந்து கத்துறது கூவுறது தாமிரபரணியில கனெக்ட் ஆயிடுச்சு. இது பூஜையில கூட நல்லாதான் இருக்கும். ஆனா இதுல வந்து சுத்தமா எடுக்கவே இல்லை எதுவுமே. அவங்க அந்த டீமே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு, பார்க்கவே எரிச்சலா இருந்துச்சு. ஒன்லைன் நாராயணன் ஒன்லைனா அடிக்கிறா. அடுத்ததான் நம்ம இந்த வரிசையில வந்து பார்க்க போற படம் வந்து இந்தியன் 2. பயங்கர எதிர்பார்ப்போட அந்த இந்தியன் 2. சொல்ற அஜித், இந்தியன் 2 பத்தி என்ன நினைக்கிற? இந்தியன் ஒரு வீடியோ வந்து இந்தியன் 1 மறக்கடிக்க வந்த ஒரு படம். இந்தியன் 2 வந்து என்னை பொறுத்த வரைக்குமே இந்தியன் 1 மறக்கடிச்சது. அதுவும் வந்து இந்த கலைகள் எல்லாம் இப்படியெல்லாம் இத்தனை கலைகள் இருக்கும், அதுல இவ்வளவு வர்மங்கள் இருக்கும், சுத்தமாவே தெரியாது. அதுவும் அந்த இந்த டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க பாரு, அது என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அதெல்லாம். அந்த அளவுக்கு ஒரு அந்த விட இந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து குழப்ப முடியும்னா அது சங்கரானந்தம். அதான் சொல்ற மாதிரி எல்லா டைரக்டர்ஸும் வந்து அப்போ இருந்தவங்க இப்ப யாராலையும் சொல்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஒருவேளை இதுவே அவங்களுடைய ஒரு இதுவா கூட இருக்கலாம். உங்களுடைய தாட் அந்த படத்தை பத்தி எனக்கு பெருசா வந்து ஒண்ணும் ஆக்கப்பட்டது இருக்கு. சித்தார்த்ல ஆரம்பிக்கணும். நம்ம சித்தார்த்து தான் அந்த படத்துடைய உண்மையான ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய ஒரே இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படம் சூப்பர் படம் தான். நீங்க சொல்றீங்க நான் எதுவும் பண்ண முடியாது. அப்ப அவருக்கு மட்டும் தனி ஜோன்ல இருக்காரு. அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. நாராயணா ஒண்ணும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பாத்தீங்க. அதுவும் ஒரு அந்த ஆரவாரத்தோட போனீங்க ஃபர்ஸ்ட் ஷோவே. இந்தியன் 2க்காக நான் போயே ஆவன்னு போனீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது நாராயணன்? எனக்கும் அது டிசப்பாயின்மெண்ட் தான்டா. அது நான் கூட சரி, அது எல்லாரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் அதனால கனெக்ட் ஆகலன்னு சொல்லி போய் பார்த்தா எதுவுமே கனெக்ட் ஆகல. படத்துல யாராவது ஒருத்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எதுவாவது கனெக்ட் ஆகுன்னு பார்த்தா ஒரு மாதிரி ட்விட்டர் வச்சு கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் வந்து வாயெல்லாம் சொல்ல மாட்டாங்க, திரும்பி போன்ட்டு கோ பேக்னு ட்விட் பண்ணுவாங்க, திரும்பி போவாரு. வாங்கன்னா ட்விட் பண்ணவே வந்துருவாரு. எதுவும் வாயால பேசறதுலாம் கிடையாது. ஏதாவது சொல்லணும்னா ட்விட்டர்ல தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி கிரிஞ்சா இருந்துச்சு. அவங்க அம்மா செத்துட்ட சீன் வரும், சித்தார்த் அம்மா செத்த சீனு. சுடுகாட்டுல போயிட்டு வருவான். இவர் வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் பெருசா எடுத்துக்க ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவான் கமல். அதுக்கு வந்து அந்தாலையோ போயாயோ யார் நீ ஆடின்ற மாதிரி சித்தார்த்து கேள்வி கேட்பான். அதையும் கேள்வி கேட்டா பரவாயில்ல, உடனே பாக்கெட்ல இருந்து போன் எடுத்து கோ பேக். ஆமா பண்ணுவாங்க. அப்பாலே போ சாத்தாலே. அதெல்லாம் ஒரு மாதிரி கடுப்பா போயிட்டு இருந்துச்சுடா. கிளைமேக்ஸா சொல்லவே தேவையில்ல. ஏதோ இந்த மோனோவில ஏதோ ஒரு அந்த ஸ்கூட்டர் மாதிரி வச்சு அதுல எடுத்திருப்பாங்கல்ல, அதெல்லாம் சுத்தமா நல்லா பண்ணிருக்கலாம். அது ஏன் சொதப்பிச்சுன்னு தெரியல. நிறைய தெரியுமா, இந்தியன் 3 வருது. அதுவும் அது நல்லா இருக்கும். இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன். அது நல்லா இருக்கும், நீ வேணா பாரு. நினைக்கிறேன் நல்லா வாங்கிட்டே போல ஒருத்தர். ஏய் அப்படி இல்லடா, அந்த பாரா சாங்கே சூப்பரா தான்டா இருக்கும். பாரா சாங் அப்புறம் சூப்பரா இருக்கும். இப்போ இந்தியன் 2 இல்ல இது நம்ம டாபிக் விட்டு போயிட்டு இருக்கோம். இந்தியன் 2 பத்தி பேசணும்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது. நம்ம நிறைய வீடியோ போட்டோம். ஒரு சீனை கலாச்சு ஒரு வீடியோ போடலாம். அந்த மாதிரி இருந்தது. ஒரு சீனு கூட நல்ல சீனே இல்ல, எல்லாமே கிரிஞ்சு. தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு சக்கரை நம்பி போயிட்டு கடுப்பாயிடுச்சு. இன்னொன்னு அனிருத்த வேற நம்பி போயாச்சு. அனிருத்லாம் எவ்வளவு இந்த படத்துல வந்து ரொம்ப ரொம்ப ஆவரேஜான பிஜி ஸ்கோர் இந்த படத்துக்கு.
சரி அனிருத் தான் அப்படின்னா கமல் மேக்கப்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்டிபிஷியல். அந்த காலத்திலேயே அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆமா அதுவே சூப்பரா இருக்கும். இப்ப பார்த்தா டென்ஷன் ஆச்சு. ஒரு பார்ட் கூட இந்த மாதிரி இந்தியன் 2ல வந்துட்டு நல்லாவே இல்ல. சோ இதோட வந்து இந்தியன் 2க்கு அதான் சொல்றேன். சிம்பிளா சொல்லணும்னா இந்தியன் 2 வந்து ரோஸ்ட் பண்ணணும்னா ஒரு வீடியோ பத்தாது. ஓகே, இந்த வரிசையில வந்து கடைசியா தான் வந்து சேர்ந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி கடைசியா நம்ம பார்க்க போற படம் தான் கங்கா கங்கா கங்குவா. இப்படி நான் வீடியோல பண்ணக்குள்ள எவ்வளவு வெறியா இருக்கு. படம் ஃபுல்லா இதை தாண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. தியேட்டர்ல உட்காந்துட்டு பார்க்கவே முடியல. டென்ஷன் ஆச்சு. வந்துக்கிறாரு சூர்யா ஸ்கிரீன் கிட்ட இப்படி எனக்கா அப்படியே மண்டை காயுது. ஒரு பக்கம் மண்டை காயுது, ஒரு பக்கம் காது கிழியுது, ஒரு பக்கம் கண்ணு எரியுது. என்னத்த சொல்றது, அவ்வளோ ஒஸ்டான படம் நான் இந்த வருஷத்துல போட்டு என்ன தியேட்டர்ல வந்துட்டு ஒரு மண்தர இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. சூர்யா கை ஸ்கிரீன்ல இருந்து வந்து குழிய தோண்டி சாவுடான போச்ச மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆச்சு. நான் இவ்வளவு பேசுறேன்னா தியேட்டர்ல எனக்கு அவ்வளவு கடுப்பாச்சு. ஏன்னா நானே பர்சனலா நிறைய பிரச்சனை இருந்தேன். சரி எல்லாம் பசங்கெல்லாம் போய் FTFS பார்ப்போம், ஏதோ நிறைய பில்டப் எல்லாம் கொடுத்த ஏன்ஷியன் டைம் செமையா பண்ணிருக்காங்கலாம் சொன்னாங்க. இதை பத்தி தனியா நாங்க ரிவ்யூவே பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்து அடங்க மாட்டேங்குது எனக்கு வன்மம். அடிக்கணும்டா இந்த படத்தை எங்க பார்த்தாலும் அடிக்கணும்டா அப்படின்ற அளவுக்கு வெறி வருது. அதனால வந்து இதுதான் கங்குவா வந்து இந்த லிஸ்ட்ல வந்து கண்டிப்பா வச்சே ஆகணும். சொல்றா அஜித், நீ என்ன நினைக்கிற? சூர்யா ஃபேனா நீ என்ன நினைக்கிற? நான் ஒரு சூர்யா ஃபேனா சொல்லணும்னா, நான் இன்ட்ரோல் பார்க்கும் போதே கண் கலங்கிட்டேன். அப்படியே படத்திலே கண் கலங்கி தேம்ப கண்டு போச்சு எனக்கு. நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்காடா இந்த ஆளு இவ்வளவு மூச்சா கொடுத்துன்னு உயிரை வருது. போற வரவெல்லாம் போட்டு அடிச்சுனே இருந்தா எவ்வளவு தானே அந்த மனுஷன் தாங்குவான்? எல்லாம் வரவெல்லாம் அடிக்கிறான். ஒரு ஊமகுத்த சும்மா இப்பதான் 5ஆண்டுல இருந்து எழுந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்பதான் சூரரை போற்று, ஜெய் பீம் இதெல்லாம் பார்க்கும்போது தலைவன் வந்துட்டு இருக்கான்டா, அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லன்ற மாதிரி அதுக்குள்ள புறமண்டல அடிச்சு படுக்க போட்ட மாதிரி என்னடா இது பண்றீங்கன்னு. எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளவு கான்பிடண்டா இருந்தாருன்னு என்னால இது வரைக்குமே யூகிக்க முடியல. எனக்கு அதுல அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் தான் படத்திலே வந்து இக்கட்டான சூழ்நிலையான மூமெண்ட். அந்த 20 நிமிஷம் 20 நிமிஷம் தான் நமக்கு வாழ்க்கையிலே வந்து சூர்யாவும் இப்படி எல்லாம் பண்ணுவாரா? எல்லாம் சொல்லுவாங்க ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, இது பண்றாங்கன்னு. இவன் கிடக்குறான்டா லூசு, ஏதோ சொல்லிட்டு கிடக்குறான், வயிற்றுச்சல் பிடிச்சவனு நான் நினைச்சிட்டு இருந்தேன். 20 நிமிஷத்துல எனக்கு ஒட்டுமொத்த படமே என்ன எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. சரி ஓகே, இன்ட்ரோல் வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக் நல்லா இருக்கும், பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றேன். அடுத்தது பார்த்துட்டே இருக்கேன், என்னடா அது ஏதோ போயிட்டு இருக்கு. என் பக்கத்துல நண்பர் நாராயணமே என் பக்கத்துல வேற உட்காந்துட்டு இருந்தாரு அந்த சமயத்துல. அவரு படம் பார்த்தவர்களே என் ரியாக்ஷனே தான் பார்த்துட்டு இருந்தாரு படம் வரைக்கும். சரின்ட்டு இன்ட்ரோல் பிளாக் வந்துச்சு. வந்த உடனே எப்படியும் ஒண்ணு நம்மள குத்துவானு, அங்க குத்துறானோ இல்லையா நம்மள குத்துவானு உண்மை குத்துன்னு எனக்கு தெரிஞ்சு. நான் அதனால நேக்கா நழுவிட்டு போனேன். என்னடா நாராயணா எப்படா இருக்குன்ட்டு அவன் என்ன கேட்டான். இல்லடா செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்காண்டா, இப்பதான் வந்து நியூஸ் வந்துச்சு, தகவல் வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு இதா இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு விஷயம் வந்துச்சு. நானும் அதை நோக்கி சரி செகண்ட் ஹாஃப் போய் பார்ப்போம், போய் உக்காந்தோம், மனசை தேத்திட்டு போய் உக்காந்தோம். உடனே அவரு வேற சத்தியம் வேற பண்ணிருக்காரு, வேற அந்த தம்பிய நான் காப்பாத்தி அவனை அவங்க அப்பா கிட்ட வேற சத்தியம் பண்ணிருக்காரு. சரி ஓகே சார், ஏதோ சத்தியம் பண்ணி தொலைச்சிட்டேன், அவனை ஏதாவது பண்ணி ஆட்டு முடியடா அப்படின்ற மாதிரி பாசமாச்சும் கடைசியில எமோஷனாச்சும் ஒர்க் அவுட் ஆகும்னு பார்த்தேன். துளியும் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவனை நானே இங்க வந்து கல்லந்து அடிச்சு அவனை கொண்டுட்டேன்னா படமாவது முடிஞ்சிரும் போல ஒரு கட்டத்துல அவன் நடிச்சு படம் மாத்திட்டு இருந்த. சத்தியமா எனக்கு என்னடா ஒரு மனுஷன் வந்து 2 வருஷம் இதுக்காக என்னால அதான் ஜீர்ணிக்கவே முடியல. வணங்கான் டிராப் அவுட், அதுக்கப்புறம் புறநானூறு டிராப், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மனுஷன் எதை நம்பி போய் படம் பண்ணிருப்பாருன்றது என்னால யூகிக்கவே முடியல. கேட்டா அவர் சொல்லுவாரு, நாங்க என்கிட்ட ஒரு 5 கிளான் இருந்துச்சு, 5 கிளான் வச்சு நான் இன்னொரு சீரீஸ் பண்ணலாம்னு இருக்கேன், இது ஒரு ஜோனு. இந்த உத்தமபுத்திரன் படத்துல வடிவேல் சொல்லுவாரு, விவேக் சொல்லுவாரு, என்னால ஒரு உலகத்தை உருவாக்க முடியும் பாரு சொல்லுவாரு ஒரு சீன். நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. விவேக் நீயா ஏமாத்துறாங்கன்னா நீ அதை நம்புறியா? அதாவது வாஷிங்டன் வெற்றிவேல், சிகாகோ சக்திவேல் ஒரு ஜோன்ல இருப்பாரு இவரு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இதை நம்பி ஞானவேல் ஒரு படும் பைத்தியம், அவன் அதுக்கு மேல ஒரு பக்கம் அடிக்கிறான்.
இவரு சிவா அது பக்கம் ஒரு பக்கம் இதுல இதெல்லாம் நம்பி சூர்யா வந்து நம்ம உண்மையாலுமே பயங்கரமா தான் பண்ணிருக்கோம் போல அப்படின்னு அவரு ஒரு பக்கம். ஐயோ முடியலடா. எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்திலே நான் எவ்வளவு படத்தை ஓட்டினேன், எனக்கு இன்க்ளூடிங் இன்னும் நிறைய படம் எல்லாம் பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல இவ்வளவு படம் சொன்னேன், அதுல ஏதாச்சும் 1-2 சீனாச்சும் நல்லா இருக்கு நம்மளால சொல்ல முடியும். இதுல சிங்கிள் ஷாட் கூட நல்லா இல்ல என்னை பொறுத்து. சொல்லுவாங்க மேக்கிங் சூப்பரா இருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சுன்றாங்க. எனக்கு எது நல்லா இருந்துச்சு, மியூசிக் கூட எனக்கு பிடிக்கல, பாட்டு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கல. ஏதாவது ஒண்ணு கூட கனெக்ட் ஆகல. ரொம்ப ரொம்ப ஆமா ரொம்ப எனக்கு பிடிக்கல சுத்தமா சொல்ல போனா. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமாச்சும் எனக்கு இப்ப பயமே என்னன்னா, சூர்யாவோட கதை செலக்ஷன் எல்லாம் இப்படிதான் இருக்கோ ஒருவேளை. வேற விஜய் அஜித் எல்லாம் வேற போயிட்டாங்க, அதுக்கப்புறம் சூர்யான்னு சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்து இருந்தா, இல்ல நான் டாடா காட்டு, நான் இந்த பக்கமாவே போறேன், நான் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல விஷயம் பண்றாரு, அதுக்காக எல்லாம் படம் நல்லா இருக்குன்னு ஒத்துக்க முடியாது. நல்லா இல்லன்னும் போது அதை ஏத்துக்கணும், அவ்வளவுதான். சொல்ற நாராயணா, நீ என்ன நினைக்கிற கங்குவா பத்தி? கங்குவா பத்தி என்ன சொல்றது, அஜித் வேற அவன் குமுறல் எல்லாம் கொட்டிட்டான் படத்தை பத்தி. அது படம் வந்து ஆனா உண்மையாலுமே நான் ஷார்ட்டாவே முடிச்சிடறேன், ஏன்னா அஜித் ரொம்ப நிறைய பேசிட்டான் வேற. அவன் கரெக்டா தான் பேசியிருக்கான். படத்தை பத்தி சொல்லணும்னா, படத்துக்கு உள்ள இதுலயுமே படத்துக்கு உள்ள நடந்த விஷயத்த காட்டிலும் வெளியில அந்த 2000 கோடி நெருப்பு மாதிரி இருக்கும், டிக்கெட் எல்லாம் வச்சுக்குவாங்க, நம்ம ஆடியோ லான்ச் சக்சஸ் மீட்ல சந்திப்போம் அப்படின்ட்டு ப்ரொடியூசர் சொன்னது, இவனே சூர்யாவே சில ஸ்டேஜ்ல சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இன்னும் ஹைப் ஏத்திடுச்சு. ஆனா உள்ள போய் பார்த்தா ஒண்ணுமே பார்க்கவே முடியல, என்னடா இது நீங்க படம் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலா இருந்துச்சு. மியூசிக் வேற ஒரு மாதிரி அடிச்சு தலைவலி வேற வருது. மியூசிக் படத்தை பார்த்து தலைவலி வந்துருச்சு. தலைவலிக்குதுன்னு படம் பார்த்து அவன் ரிலாக்ஸ் ஆவான்னு பார்த்தா படத்துக்கு போய் அவன் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி ஆயிடுச்சு கொய்யால். அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வந்து ரொம்ப சவுண்டா இருந்துச்சு, ஆனா மியூசிக்கா இல்ல, அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆச்சு. அந்த சின்ன பையன் கேரக்டர் அஜித் சொன்ன மாதிரி அவனை ஃபர்ஸ்டே போட்டிருந்தா கூட படம் வேற மாதிரி கதை ஆங்கிள்லயே போயிருக்கும். அவனுக்கு நடிக்கவும் தெரியல, அவன் வேற வந்து வாயை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு வெளியில குத்துறன்ட்டு கத்தி எடுத்து சூர்யாவை குத்து, அந்த சீன்லாம் ஒரு மாதிரி சிரிப்பா இருந்துச்சு. அது ஒரு கனெக்டே ஆகலது. அது மாதிரி நிறைய சீனு எதுவுமே வில்லனையும் பாபி டியோல் போட்டாங்க, ஆனா அவனையுமே யூஸ் பண்ணல. சும்மா இவனுக்கும் அவனுக்கும் ஒரு ஃபைட் மாதிரி நடுவில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு மீட்டப் மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வச்சிருந்தா கூட நல்லா இருக்கும். அதெல்லாம் எதுவுமே பண்ணலவங்க, அப்படி சுத்தமா யூஸ் பண்ணாம அப்படியே விட்டுட்டாங்க நிறைய இதை. அப்புறம் நிறைய சீன்லாம் நிறைய கலாச்சாரம் இதுக்கு மேல இருந்தா போட்டு அடிக்கிறது படத்தை, சுத்த வேஸ்ட் தான். சூர்யா ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே பிரயோஜனம் இல்லை, அவர் மட்டும் உழைச்சி ஒன்றும் வேலைக்காது. அதான் ஷார்ட்டா பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு 1 நிமிஷத்துக்கு அடிக்கிறான்னா எந்த அளவுக்கு படம் அவனை பாதிச்சிருக்குன்றத பார்த்துங்க நண்பர்களே. அதுதான் இந்த வருஷத்தோட 5 டிசப்பாயின்மெண்ட் மூவிஸ் என்னென்னா, கேப்டன் மில்லர், லால் சலாம், ரத்னம், இந்தியன் 2 அண்ட் கங்குவா. இது வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத வந்து எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பாய். மீண்டும் ஒரு சந்திப்போம். பாய் 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 பாய்.